வாசிங்க ஏசாயா எழுதின புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையோட ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு அவன் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேரத்திலும் தகப்பனே வார்த்தைகளை நேராய் நாங்கள் கடந்து சொல்ல இருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை நோக்கி பார்க்கும்படி கடந்து சொல்ல இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் தகப்பனே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்க மட்டுமாய் பலத்தினாலும் தகப்பனே கிருபையினாலும் வழிநடத்துகிற தேவன் அவன் இன்னும் இருக்கிற பகுதியை பலத்தினால் இடைக்கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்திருக்கிற வார்த்தைகள் யாவும் எங்களுக்கு பிரயோஜனம் ஆகும்படி நீரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற முது பிள்ளைகளை பேசுகிற அடியானே அவன் அவன் தாழ்த்தி முத கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் சிறுக அவன் நீர் பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் மத கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் பாதங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிங்க. ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய வேத வசனத்தை அதிகமாய் நம்ம பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய அதிகமான அவன் மேலோட்டமாய் இருக்கிற விளக்கங்களை நான் சொல்ல வரல. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தியானமாய் தந்திருக்கிற இந்த வேத பகுதியினுடைய உள்ளான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த பிரசங்கத்தின் முன்னாடி நீங்கள் அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் நீரூற்றண்டையிலே போய் அவன் ரட்சிப்பு நீரூற்றண்டையிலே போய் நீங்கள் அவன் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு அதிகமாக உண்டாயிருக்கலாம். ஆகிலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளோடு பேச இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கிலீஷில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாட்டர் ஹேஸ் எ டீப்பர் ஸ்பிரிச்சுவல் மீனிங். அல்லேலூயா. இதை தமிழில் சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி என்பது ஆவிக்குரிய ஆழமான பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் தண்ணியை போய் எப்படி பாஸ்டர் ஆழமான பொக்கிஷம் சொல்றீங்க? அல்லேலூயா. மாம்சத்தில் பார்ப்போம், உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நீங்கள் அவன் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாதா? அல்லேலூயா. தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாதா? வாழ முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியாது. இப்போலாம் மாம்சம் தான் முன்ன நிற்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆகாரம் இல்லாமல் முன்ன நிற்க வாழ முடியுமா? முடியாதா? இப்ப மாம்சத்தில் சொல்லவா, ஆவியில சொல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய காரியம் ஆனாலும் சரி, செய்ய வேண்டிய காரியம் ஆனாலும் சரி, எது ஆண்டவருக்கு பிரியமோ அதை சொல்ல அதை செய்ய நீங்கள் நாட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, தண்ணி என்பது ஒரு ஆழமான புதையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மாம்சத்துல நீங்க சொல்லிட்டீங்க, தண்ணி குடிக்காம தண்ணி இல்லாம நம்ம வாழவே முடியாது பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் தாகம் அடையாதபடிக்கு உங்கள் தாகம் தீர்க்க நான் ஜீவ தண்ணீரை தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த தண்ணி வேணுமா? தாகம் தீர்க்கப்படுது அந்த தண்ணி வேணுமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லணும். உங்களுக்கு தாகம் தீராம நீங்க தாகத்தை குடிச்சிட்டு இருக்கிற இந்த தண்ணி வேணுமா, இல்ல தாகம் தீருகிற அந்த தண்ணி வேணுமா? பாஸ்டர் அது வேற தண்ணியாக்கும், இது மாம்சத்தை நம்ம குடிக்க தண்ணியாக்கும். அல்லேலூயா.
அப்படி வரும்போது சொல்லப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மன்னாவை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை போஷித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு தண்ணீர் என்று சொல்லப்படுற காரியமும் மகிழ்ந்து என்று சொல்லப்படுற காரியமும் அந்த வேத வசனத்தை ஒருக்கோட வாசிப்போம். ஏசாயா 12வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சாச்சுன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கஷ்டத்தில் இருக்கும் போது உங்களுக்கு நேராக வருகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நீங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருடைய ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த வாசத்தை அதிகமாக நீங்கள் தியானிக்கும் பொழுது என்ன புரிகிறது சொன்னா, நீங்கள் நீரூற்றை தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிற காரியம் ரட்சிப்பின் மகிமையிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள் என்று சொல்லி நீங்க எடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதவசனத்தின் ஆழம் அப்படி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தை நான் உங்களுக்கு அழகாய் பிரித்து உங்களுக்கு தரேன். ஆண்டவர் எனக்கு போதித்து தந்தது மாதிரி உங்களுக்கு நான் போதித்து தரைய கற்று நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய அல்லேலூயா சத்தமோ ஆமென் தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தமும் இன்னைக்கு அதிகமாக உயர்ந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏன் சொன்னால் ரட்சிப்பின் நீரூற்று 1, இன்னொன்று பெரிய மனமகிழ்ச்சி 2, 3வது தண்ணீர் மொள்றது அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது முதலாவது ஆமென் நீரூற்று, ரட்சிப்பின் நீரூற்று. 2வது மகிழ்ச்சி. ஆமென், ஆமாம். 2வது ஆமென் மகிழ்ச்சியில் 2வது தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அதை ஆமென், ஆமென். 2வது சந்தோஷத்தோட தண்ணீரை 3வது மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆர்டர் படி நான் வரல. ஆமென், நான் உங்களுக்கு ஆண்டவர் ஆமென் கற்றுத்த பிரகாரம் நான் வருகிறேன். முதலாவது மகிழ்ச்சி, 2வது தண்ணீர் எடுக்கிறது, அடுத்து தண்ணீர் எங்கேருந்து எடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துடைய அர்த்தம் ஒன்றுதான். இதோடைய பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அன்பிலிருந்து தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மொண்டு நீங்கள் சுதந்திரமாய் கொண்டு போறீர்கள். எப்படி? உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு தண்ணி பாட்டில் வைத்துக்கொண்டு ஆமாம் அதை ஒருவேளை ஷேர் பண்ணலாம், இல்லை கேட்காம இருந்தால் ஷேர் பண்ணாம அதை நீங்கள் மாத்திரம் பருகி அதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் பெறுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் தருகிற ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து ஆமென் நீங்கள் உங்களுக்காக தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 1வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்காலத்திலே நீ சொல்வது என்னவென்றால், கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொன்னோம், இன்னும் நம்ம கடந்த நாட்களில் ஆமென் அந்நாட்களை நம்ம சொல்லுறது போல, கர்த்தாவே நீரே கைவிடாதபடி என் மேல் கோபமாய் இருந்த போதிலும் அல்லேலூயா, அல்லேலூயா, கோபத்தை பாராதபடி இரக்கத்தை பாராட்டுகிறீர் என்று சொல்லி நம்ம சொல்லுகிற பிரகாரம் நீங்க தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீரனை தேற்றுகிறீர் என்று சொல்லுகிறோம், நீரனை வழிநடத்துகிறீர் என்று ஆமென் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிறோம். 3வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கை நம்ம சொல்லுறோம். ஆமென், தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என்னை ரட்சித்தார், தேவனே என்னை வழிநடத்துகிறார், பாஸ்டர் தேவனே என்னை ஜெபிக்க செய்கிறார், தேவனே என்னை துதிக்க செய்கிறார் சொல்லுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்த என்னை தொட்டிருக்கிறார் என்னெல்லாம் நம்ம சொல்லுறோம். அல்லேலூயா, அல்லே. தொடர்ந்து வாசிங்க. இயேசு என்னை ரட்சித்தார், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாச அறிக்கையிடுகிற நாள்பட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு சொல்லப்படுகிற காரியம்
அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அதிகமான பாரத்தை குறித்து சொல்லலாம். ஆகிலும் நீங்க சொல்லுகிற விசுவாச அறிக்கையின் வார்த்தை அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவனை ரட்சித்திருக்கிற ஆண்டவனை கைவிட மாட்டார். ஆண்டவனை விசுவாசமாய் நடத்துவார். ஆண்டவனை பலப்படுத்துவார். இந்த காரியத்தில் விடுதலை தருவார் என்ற சொல்ல நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம ரட்சிப்புல களி கூறுகிறோம், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அனுதினமும் களி கூறுகிறோம் என்று வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆகிலும் அவன் 3வது வசனத்தில் வரும்போது அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து அவன் மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மகிழ்ச்சியோட என்று சொல்லப்படுற காரியத்தில் நான் வருகிறேன். மகிழ்ச்சி வசனத்தில் அவன் வேறு பிரித்து காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி என்று சொல்லப்படுற காரியம் எப்பெல்லாம் உண்டாகிறது? நம்ம நன்மை உண்டாகும் போது உண்டாகிற இப்படி ஒரு காரியமாக நாம் பார்ப்போம். அவன் மகிழ்ச்சியின் காரியத்தோட அவன் சொல்லப்பட்ட தெசலோனிக்கேயரை பார்க்கிறோம். எடுங்க, தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்க சொந்தமாக வாசிங்க. வாசிங்க தொடர்ந்து. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஷா எப்பொழுது சந்தோஷம் இருக்க முடியாது பாஷா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்க முடியுமா? இப்போ ஒரு நாள் 24/7 நமக்கு தந்திருக்கு. 24 மணிக்கூர் நமக்கு தந்திருக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 24 மணிக்கூர் முழுவதும் நான் எனக்கு சந்தோஷமா இருக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போறவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசுவாகிய மணவாளன் உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க சங்கடமா இருந்தா கூட்டிட்டு போவாரா? போக மாட்டாரா? போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இந்த உலகத்தில் மணவாளன் மணவாட்டி அவன் மணவாட்டியை போய் பார்க்கும்போது அவன் அங்கே இருக்கிற பிரகாரம் அவன் சந்தோஷமா இல்லாத மணவாட்டியை மணவாளன் கூட்டிட்டு வருவானா? வரமாட்டான். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் மனுஷனுக்கே இவ்வளவு பெரிய காரியங்கள் உண்டா இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, மகா பெரிய மணவாளனாகிய இயேசு உங்களை மணவாட்டியாய் ஆக்கி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் வரும்போது நீங்கள் உங்கள் சந்தோஷம் இல்லாம துக்கத்திலே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தா அவர் உங்களை கூட்டிட்டு போவாரா? போக மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 24 ஒரு நாள் 24 மணிக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொன்னா, அல்லேலூயா, அவர் வரும் நாளையும் அவர் வரும் நேரமும் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்போ வராரு, நீங்க எப்போ சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறார், நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லலாம், மாம்சத்தில் இருக்கிறோம் பாஸ்டர், உலகத்தில் இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உபத்திரவ பாடுகள் உண்டு, ஆயிலும் திணைக்கொள்ளுங்கள், கர்த்தர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவன் இப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுற வேதவசனம் ஏன் நம்ம இடத்துல இன்னும் கடைபிடிக்கல சொன்னா, நம்ம சந்தோஷம் என்று சொல்லப்படுற காரியத்தை வேற ஏதோ ஒன்று நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிழ்ந்து சந்தோஷமா என்று வேதவசனத்தில் சொல்லப்படுற காரியம் எதை குறித்து சொல்லப்படுகிற என்று சொல்லி நம்ம தெளிவாய் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதனுடைய வேறுபாட்டை ஆமென் முதலாவது வாசிப்போம். ஆமென், வாசிங்க, ஒவ்வொன்றா வாசிப்போம். ரோமர் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா,
அல்லேலூயா. முதலாவது சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எந்த காரியத்துக்காய் அல்ல, உங்களை செய்யம் பெற அவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிற தேவன். அந்த பரிசுத்த ஆவியானவரின் நம்பிக்கையா இருக்கும்படிக்கு, அந்த நம்பிக்கையில நீங்கள் பெருகும்படிக்கு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கையில நீங்கள் பெருகும்படிக்கு அந்த விசுவாசம் தந்தப்பட்டிருக்கல. அந்த விசுவாசத்தின் மூலமாய் உங்களுக்கு சந்தோஷம் உண்டா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு அநேகமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். ஆகிய நான் மேலட்டமாய் உங்களுக்கு சொல்லி போகிறேன். அவன் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், அவன் பரிபூர்ணமாய் இருக்கிற ஒப்பிடப்பட்டிருக்கிற அவன் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நம்ம வாசித்த வேத பகுதி ஒதுக்க வாசிப்போம். 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப விசுவாசத்தினாலே வரும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதிகமா ஆபிரகாமை குறிப்பிடுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம வாழ்க்கை சாட்சி இல்லை. அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு சாட்சி இல்லை. நம்ம ஆபிரகாமை சாட்சி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் பெரியது. ஆபிரகாம் விசுவாசத்தினால அவனுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அவனுடைய மகன் பலியிலிருந்து தப்பிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நேசகுமாரனை ஆண்டவர் அவனுக்கு சொந்தமாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினால ஒரு சாட்சி உண்டாயிருக்குன்னு சொன்னா கேள்விக்குறி. அல்லேலூயா. இல்ல, ஒரு சில பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கலாம். அல்லேலூயா, நான் இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதை நாம சொல்ல மாட்டோம். விசுவாசத்தினாலே நாம் செய்த கிரியை நிமித்தமாய் விசுவாசத்தினாலே நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசத்தினாலே அவன் சந்தோஷம் உண்டான தருணங்கள் உண்டு எனக்கு தெரியல. அல்லேலூயா. உண்டாயிருந்தா மறுபடியும் அதை நினைவு கொடுங்கள். அவன் விசுவாசத்தினாலே பெற்ற காரியத்தின் நிமித்தமாய் அந்த சந்தோஷத்தை இங்க வேதவசனம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் அவன் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையான போதும். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது சந்தோஷம் எப்படி வருகிறது? அவன் நம்பிக்கை நிமித்தமாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நிறைய பேர் சொல்லலாம், நம்பிக்கை விசுவாசமும் ஒன்றுதானே பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. நாம ஒருவேளை ஒன்று நினைக்கலாம், ஆனா வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசமும் நம்பிக்கையும் வெவ்வேறா பிரித்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்திருக்கிற காரியத்தை குறித்து அதனுடைய மேன்மையை குறித்து சரியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையில வளர்கிறதை, நம்பிக்கையில காத்திருக்கிறதை, நம்பிக்கையில உறுதியா இருக்கிறதையும் வேதவசனம் தெளிவாய் பிரித்து காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது விசுவாசத்தினாலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இரண்டாவது நம்பிக்கை நிமித்தமாய், ஆமென், நம்பிக்கை நிமித்தமாய் நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே நான் உங்களுக்கு ஆமென் ஆழமாய் போகல, நம்பிக்கையின் காரியத்தை குறித்து உங்களுக்கு வருகிறேன், மேலோட்டமாக சொல்லி போகிறேன். உங்கள் நம்பிக்கையெல்லாம் அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ சொன்ன போறதான் நினைவு வந்துன்னு சொல்ல எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையில வளருங்கள். நம்பிக்கையில வளர வேண்டிய அவன் 3-4 பிரதானமான காரியத்தை அந்த சுமையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையில பெறுங்கள். ஏன்னு சொன்னா நம்பிக்கை நிமித்தமாய் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக இருக்கிற காரியம் வாசிங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட தெளிவா வாசிங்க.
கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்ப வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொழுது மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் போது, நிறைவேற்றப்படும் போது, உங்களுடைய ஜெபம் விண்ணப்பம் அல்ல, உங்களுடைய வேண்டுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேண்டுதல் பற்றி தனித்துவம் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? ஆண்டவர் சொல்லி தந்து ஞாபகப்படுத்தி போகிறேன். அல்லேலூயா. வேண்டுதல் விண்ணப்பம் அல்ல, வேண்டுதல் ஸ்தோத்திரம் அல்ல. வேண்டுதல் என்பது ஆமென், விண்ணப்பம் என்பது ஆமென் மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுவது. அல்லேலூயா. வேண்டுதல் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய மேன்மை, இதை குறித்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுறது வேண்டுதல். அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் அதிகமான வேண்டுதல் இருக்கா? ஆமே, அதிகமான விண்ணப்பம் இருக்கான்னு கேட்டா நீங்கெல்லாம் சொல்வீங்க, பாஷ எங்க வாழ்க்கையில் அதிகமான விண்ணப்பம் தான் இருக்கு. அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுடைய ஜெபங்கள்ல, உங்களுடைய தனி ஜெபங்கள்ல, அரை வீட்டை பூட்டிக்கொண்டு ஜெபம் பண்ற ஜெபத்துல, தனித்திருந்து ஜெபம் பண்ற ஜெபத்துல எல்லாம் உங்களுடைய விண்ணப்பம் அதிகமாக இருக்கட்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பத்தை குறித்த ஸ்தோத்திர பலி அதிகமாக இருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விண்ணப்பம் நிறைவேறுகிற நிமித்தமாய் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக இருக்கிற காரியத்தை பார்ப்போம். வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து இருக்கும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக சொல்லப்படுகிற வேதத்தில் சொல்லப்படுகிற சந்தோஷம் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்கள் தேவனுடைய பாடுகளுக்கு உகந்தவர்களாய், ஏற்றவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறபடினால நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உபத்திரப்படும்படிக்கும், ஆமென், நீங்கள் ஆயத்தத்தை உண்டுபடும்படிக்கும், புடம்பிடுதலை பெரும்படிக்கும், ஆமென், நீங்கள் தகுதியா இருக்கிறபடினால உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது தெளிவாய். பிலிப்பியர், ஆமென், எடுங்க பிலிப்பியர் புத்தகம் திருப்புங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்க தேவனுடைய மனுஷனின் நாவல் இருந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மறுபடியும் ஆண்டவர் சபைக்கு தருகிறார். நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சந்தோஷம் எப்பெல்லாம் உண்டாகிறது சொன்னா, விசுவாசம், நம்பிக்கை, ஆமென், அடுத்திருக்கிற வேண்டுதல் நிறைவேறும் போதும் நீங்கள் பாடுகளுக்கு, ஆண்டவருடைய பாடுகளை சுமந்து கொள்ளும்படிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆனபடினால உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் ஆசீர்வாதம் நிறைவேறும் போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது, ஒரு வழியிலிருந்து, ஒரு வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் போது பெரிய சந்தோஷம் பாஸ்டர். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆமென், அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமை உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சுதந்திரமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரம் வரும்போது, எப்படி இந்த பால் இருக்குல்ல, ஆமென், நீங்க பருக பருக ஒரு பழமொழி ஒன்று நினைக்கிறேன், பால் என்ன செய்யுமா, புளிச்சு போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மடுத்து போய் அடுத்தது தேயிலை கேட்குமா, தேயிலையை கொஞ்ச நேரம் குடிச்சு 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 தேயிலையை அடுத்து கடுக்கும். அல்லேலூயா. அடுத்து சுக்காப்பி கிடை, சுக்காப்பி குடிச்சு குடிச்சு சுக்காப்பியில் ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப பூரணமான சந்தோஷம் உண்டா இருக்குமா அதுல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துட்டார், ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி கேள் என்று சொன்னார், கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப எல்லாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்ப அந்த ஆசீர்வாதம் நிறைவேற வரைக்கும் அதனுடைய சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே, உண்மைதானே. அல்லேலூயா. அதான் வேதவசனம் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை சொல்லல. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தினால் வரும் சந்தோஷத்தையும், உங்கள் நம்பிக்கையினால் வரும் சந்தோஷத்தையும், உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்படுவதனால வரும் சந்தோஷத்தையும், ஆமென், நீங்கள் பாடுகளுக்காக அப்படி அழகா செதுக்கப்பட்டிருக்கிறதுனால வரும் சந்தோஷத்தையும் அங்கே வேதவசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்தால் நாங்கள் 24 மணிக்கூர் நாங்கள் சந்தோஷமா இருப்போமா என்று சொல்லி நீங்க கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில சொல்றேன், இந்த 4 காரியமா உங்கள் இடத்துல இருந்துன்னா, இந்த சந்தோஷம் இருந்ததுன்னா உங்களுக்கு 24/7 உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆகிலும் நான் சொல்றேன், நீங்க உலகத்துல இருக்கிறபடினால உங்களுக்கு உபத்திரம் பாடுதல் உண்டு. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீதிமானுக்கு வரும் உபத்திரம் அநேகம் உண்டு. அல்லேலூயா. ஆனா வேதவசனம் சொல்லுது, அது ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உபத்திரம் பாடுகள் அநேகம் உண்டு, ஆனா உலகத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த விசுவாசம், ஆண்டவர் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுற விசுவாசம், நம்பிக்கை, அந்த வேண்டுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிதானே, ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார் இல்லையா, அந்த ஜெயித்த ஆண்டவர் என் கூட இருக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த வேண்டுதல், அந்த ஆமென், ஆண்டவர் கூட இருக்கிறார் இருப்பார் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்துடைய புடமிடுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் உங்கள் இடத்துல இருக்கும்போது பூரண சந்தோஷம் உங்களுக்கு உண்டா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் என்ன உபத்திரம், பாடு, வேதனை, கஷ்ட, தேவைகள், டெம்ப்டேஷன் எது வந்தாலும் ஆமென், அது உங்களை முன்னேறாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஆமென், இங்கே ஒரு சந்தோஷம் உண்டா இருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு வேத வசனத்தில் இயேசு ஊழியம் செய்த காலகட்டத்தில் ஒரு சந்தோஷம் உண்டா இருக்கிறது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆமென் 16வது அதிகாரத்தில் 16 ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18வது வசனத்தை வாசிங்க. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், இப்ப சீமோனும் பேதுருவையும் இயேசு காணுகிறார். சீமோனையும் பேதுரையும் இயேசு காணுகிறார். வாசிங்க. அவர் சகோதரன் அந்திரேயையும் இப்ப கடல்ல வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை இயேசு கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் எப்ப உண்டா இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, இயேசு பார்க்கும் பொழுது. அல்லேலூயா. இயேசு ஆமென் சீமோன் அந்திரியாவை பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசி. இயேசு அவங்களை பார்த்து, இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்காக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க 17, 18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டுக்கொண்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இதுல சந்தோஷமான காரியம் எப்படி நமக்கு புரியுது என்று சொன்னா, அவர்கள் இயேசு நோக்கி பார்த்து என் பின்னாடி வாருங்கள் என்று சொன்னதோ, அங்க வேதவசனத்தை அவங்க யோசித்தாங்க, நின்னாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவங்க பின்னின வலைய போட்டுட்டு உடனே இயேசுக்கு பின்னா போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நோக்கி பார்த்த பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க வேகமா. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு மலையின் மேலே ஏறி, அதுல 12லேருந்து 26 வசனம் வரைக்கும் நீங்க நோட் பண்ணி எடுத்துருங்க. அதுல 1-2 வயது வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். இதனுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஆண்டவர் அந்நாட்கள்ல
மலையின் மேல ஏறி ஜெபம் பண்ண போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவர் இரவு முழுதும் தரித்திருந்து பொழுது விடியும் போதும் மறுபடியும் கீழே வருகிறார். அல்லேலூயா. எதுக்காக ஜெபம் பண்ண போனாரு? சீஷர்களை தெரிந்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. இப்ப சீஷர்களை தெரிந்து கொள்ளும்படிக்கு அதனுடைய திட்டத்தையும் அதனுடைய காரியத்தையும் அறிந்தவராய், அல்லேலூயா, பிதாவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தோட கடந்து வருகிறார். அல்லேலூயா. வந்து சீஷர்களை எல்லாம் பார்த்து அவர் தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகித்து, நீங்கள் போய் சகல ஜனத்தாரின் சீஷர்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும்போது, அதில் பேச்சுடைய அதில் கான்வர்சேஷன் நடந்து கொண்டு போகும்போது 22வது வசனத்தை வாசிங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 23 வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விசுவாச நம்பிக்கையில எல்லாம் அதிகமா வளரும் போது நமக்கு இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னோம். 24 மணிக்கு உலகத்துல சந்தோஷம். அல்லேலூயா. இனி பாருங்க, வருகிற உன்னதத்துல மேலான பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு பொக்கிஷம் அதிகமா சேருது? நீ உலகத்துல 24/7 நீங்கள் எல்லா வாரம் எல்லா நாட்கள் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அங்க உங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சீஷர்களை ஆயத்தப்படுத்தி சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு தெளிவாய் பார்க்கிறோம். அங்கே நீங்கள் ஆமென் அந்த காலத்தில் நீங்கள் அந்த 23வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க அதிகமாக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாரு, ஏசாயா 12:23 அவன் வாசிக்கிற பாரு, அவன் சந்தோஷமாய் நீங்கள் அவன் தேவனுடைய ரட்சிப்பின் நீருட்டண்டையில போய் தண்ணீர் மூழ்கி சொல்லப்பட்ட வேத வாக்கியத்துடைய முதல் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிழ்ச்சி சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி வேதவசனம் அழகாய் திட்டமாய் சொல்லுகிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தகுதிப்பட வேண்டிய முதல் காரியம், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பிதாவுடைய சுத்தத்தை செய்யணும். ஆமென். தேவனுடைய ஆமென் வார்த்தைகளை அசட்டை எண்ணக்கூடாது, தீர்க்கதரிசன வார்த்தைகளை அசட்டை எண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அதுக்கு அடுத்து இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆமென், தீர்க்கதரிசன வார்த்தைகளை அசட்டை எண்ணக்கூடாது, ஆவியை அவித்து போடாதுங்கள். அடுத்து இருக்கிற காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவ்விடமாய் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தில் தகுதிப்படுக்கும்படிக்கு ஆமென் இருக்கிற காரியத்தில் முதல் காரியம், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு அழகாய் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற ஆமென் வாக்குத்தத்தத்தினாலும் ஆமென் மேன்மையான பலத்தினாலும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே விசுவாச நம்பிக்கை ஆமென் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் பொழுது நீங்கள் பாடுகளுக்காய் அழகாய் வரைந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட காரியத்தின் நிமித்தமாய் வருகிற சந்தோஷத்தை இங்கே வேதவசனம் குறிப்பிட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா, நான் சொல்ற வேத வசனத்தின் படி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் மாத்திரமே உங்களுக்கு 24/7 இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலுக்கு பழைய பாடல் பாடுவோமா? ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினாம், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ வழி அதை சுமந்தடைந்தே. வழி தப்பி நான் தீர்ந்தே, பாவ வழி அதை சுமந்தடைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார்,
முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா. பாடுங்க பாப்போம். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நாள் இயேசு என்ற சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு சொந்தமானாரே. சந்தோஷம் அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வாசிங்க. ஆமென். ஏசாயா 12:13 வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று பார்க்கிற வேத வசனத்தில் முதலாவது பார்த்த காரியம் நம்ம சொல்லப்பட்டது மாதிரி ஆமென் சந்தோஷம் என்கிற காரியத்தை குறித்து தெளிவாய் பார்த்துட்டோம். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம தியானிக்க இருக்கிற காரியம் தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்த்த தண்ணீர் வந்து வேதத்தில் இருக்கிற ஆழமான பொக்கிஷத்துல ஒன்று. அல்லேலூயா. ஆவிக்குரிய பொக்கிஷத்துல ஒன்று என்று பார்க்கிறோம். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆமென் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகங்களான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வேதத்தில் தண்ணிக்கு இருக்கிற அந்த ஆழமான காரியம் என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாய் ஒரு 3 காரியமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது இருக்கிற காரியம் ஆமென் சுத்தப்படுத்துவதும் பரிசுத்தமாக்குவதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி என்று சொல்லப்படுற காரியம் ஒன்று சுத்தமாக்குவதும் பரிசுத்தமாக்குவதும். ரெண்டாவது ஆமென் தண்ணீர் என்று சொல்லப்படுற காரியம் என்னன்னு சொன்னா ஆமென் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஆமென் புதிய வாழ்க்கையும் ஆமென் புதிய பிறப்பும் உண்டாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 காரியங்களை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்த காரியங்களை குறித்து நம்ம திட்டமாக பார்க்க வேண்டாம். ஆமென். நீங்க சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தண்ணியினுடைய வேதத்துடைய ஆழங்களுடைய மெயினான 2 காரியம் ஆமென். 1வது காரியம் என்னன்னு சொன்னா சுத்தப்படுத்துவதும் பரிசுத்தமாக்குவதும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் புதிய வாழ்க்கை கொடுப்பதும் புதிய பிறப்பெடுப்பதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய காரியம் தான் ஏசாயால பார்க்கிறோம். பரிசுத்தமாகுதலும் ஆமென் ஆமென் சுத்தப்படுத்துவதிலும் பரிசுத்தமாகுதலையும் குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம பார்த்து வருகிறோம். அதை தொடர்ந்து வாசிங்க. 25 வாசித்தோம். 26வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடும்படி சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இது எப்போ உண்டாகுது? அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், உங்கள் மேல் தண்ணியை தெளிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தண்ணி சொல்லப்பட்டிருக்கிற ஆமென் அந்த காரியத்துடைய காரியம் என்னன்னு சொன்னா தண்ணி ஜலம் ஒப்பிடப்பட்டிருக்க என்னன்னு சொன்னா அபிஷேகத்தை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து நீங்க தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று சொன்னா நீங்க எதை மொண்டு கொள்ள போறீங்க? கர்த்தருடைய அபிஷேகத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் ஊற்றப்படும் போதுதான் புதிய இருதயம் உண்டாகும். அல்லேலூயா. நன்மையான காரியம் உண்டாகும், பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற தண்ணீர் அபிஷேகம் என்ன செய்கிறது? தெளிக்கப்படும் பொழுது புதிய இருதயம் புதிய நன்மையான காரியம் உண்டாயிருக்கிறது. வாசிங்க யோவான் ஆமென் 3வது அதிகாரம்
அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக, அவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப தண்ணீர் என்பது அபிஷேகம் என்பதை இயேசுடைய வாயினாலே உபதேசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படாமல் இருந்தால், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால பாஸ்டர் பரிசுத்த ஆவியும் அபிஷேகமும் வேற வேறன்னு சொன்னா, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிற அபிஷேகம் பரிசுத்த ஆவியும் வேற வேற. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை தெரிந்தெடுக்கும்படிக்கு உங்களை ஊற்றப்படுகிறது முதலாவது அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பலப்படுத்தும்படிக்கு முதலாவது ஊற்றப்படுகிற அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பலப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க யோவான் எழுதின புத்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தண்ணீரினாலும் அதாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மனுஷன் நிரப்பப்படாமல் இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கேட்கவிட பாச தண்ணி என்று சொன்னால் ஞான ஸ்நானம் தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லேலூயா, அதுவும் உண்மைதான். அல்லேலூயா. தண்ணீர் அபிஷேகம் நம்மளை புதிதாக்கும். அல்லேலூயா. இட்ஸ் a revolution. உங்களுக்கு எப்போ அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு? நீங்க நீதியை நிறைவேற்றப்படும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு வேதத்தினுடைய உங்களுக்கு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் இன்னும் அவன் பரிசுத்தமாக்குதலையும் அவன் சுத்தமாக்குதலையும் குறித்து பழைய ஏற்பாட்டிலே காலத்திலே பார்க்கும்போது அவன் ஆதியாகமம் இல்லை, ஸ்தோத்திரம், யோனாவுடைய நாட்களில், அல்லேலூயா, யோனாவுடைய நாட்களில் கர்த்தர் ஜலத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஜலத்துடைய பெருக்கத்தை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அதிலே கடைசியில முடியும் போது பார்க்கிறோம், அங்க உபதேசம் ஒரு வேதோசனம் இருக்க, கர்த்தர் ஜலத்தை பிறப்பிக்க பண்ணி தேசத்தை சுத்தமாக்கி ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜலத்தினால் அவன் கிடைக்கிற ஜலம் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகத்தினால் அவன் ஊற்றப்பட்டு நிரப்பப்படுகிறவர்களுக்கு ஒரு புதிய ஒரு பிகினிங், ஒரு புதிய தொடக்கம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அடுத்த இதுக்கு வருகிறேன். அவன் புதிய வாழ்க்கையும் அவன் புதிய பிறப்பையும் அவன் தண்ணீர் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். வாசிங்க 1 பேதுரு அவன் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல அங்கே அதை ஒரே கான்செப்டாய் சொல்லப்பட்டிருக்க. வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் அதோட 21வது வசனத்தை வாசிங்க. ஓகே, தண்ணீர் அவன் தெளிக்கிறான் இருக்கிற அவன் ஒப்பனையா இருக்கிற ஞானஸ்நானம், பேப்டிசம், ஞானஸ்நானம், அது ஒப்பனை ஆயிட்டு இருக்கு. ஒரே வார்த்தையில அவன் தண்ணீர் என்று சொல்லப்படுகிற புதிய ஜீவன், அவன் புதுப்பிறப்பு தருகிற காரியம், அவன் அவன் தேவனுடைய ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க வேதவசனத்தை. அதற்கு ஒப்பனையா இருக்கிற மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மான சாட்சியை உடைய உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலும் ரட்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் சுதந்திரிக்க போற காரியம், நீங்கள் முன்பாதி அவன் பிற்பான காலத்தில் நீங்கள் தண்ணீரை முண்டு கொள்கிற என்று சொல்லப்படும் ஆசீர்வாதத்தை எடுக்கிறது அல்ல, நீங்கள் தேவனுடைய அவன் ரட்சிப்பை நீரூற்றிலிருந்து அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டா சந்தோஷம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசிக்க தொடர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 7, 8, 9 வசனம். வேகமா போவோம். 1 யோவான் ஆமென் 5வது அதிகாரம் 7 வசனம், 8 வசனம், 9 வசனம். பரலோகத்திலே சாட்சியிடுகிற மூவர் பிதா, வார்த்தை. 1 யோவான் 5வது அதிகாரம் தானே? ஓகே, ஓகே, வாசி. தொடர்ந்து வாசி, தொடர்ந்து வாசி, தொடர்ந்து. பரலோகத்திலே சாட்சியிடப்படுகிற மூவர் பிதா, வார்த்தை,
பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடப்படுகிற காரியம் 3: ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிற உலகத்துக்குள்ள அவன் மகிமை பெற வேண்டிய 3 காரியத்தை மாம்சத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த காரியத்தை மட்டும் வாசிங்க. உலகத்தில் அவன் மேலா என்னப்பட்டிருக்கிற 3 காரியம்: முதல்ல பரிசுத்த ஆவி, 2வது அபிஷேகம், 3வது ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மாம்சத்தில் பார்த்து விட்டோம், அந்த உபதேசம் நமக்கு புரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பற்றி நம்ம ஆழமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேலோட்டமாக போகிற நமக்கு நேரம் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி, அபிஷேகம், அவன் தேவனுடைய நித்திய ஜீவன். அல்லேலூயா. இது இல்லாமல் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அல்லேலூயா. இது இல்லாமல் இருந்தால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தண்ணீரை நீங்கள் மொண்டு கொள்வீர்கள் என்று சொன்னா நீங்கள் அபிஷேகத்தை மொண்டு கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற அந்த அபிஷேகத்தை மொண்டு கொள்ளும் போது, அதை சுதந்திரமாக உங்கள் மனுஷ வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது, நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் மாம்சத்தில் பலனும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. இனி அதை வாசிக்கும் போது, தண்ணீர் என்று வாசிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதம் எடுக்கக்கூடாது, அது அபிஷேகம் என்று சொல்லி எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிதாக்கலை உண்டாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப தண்ணீர் என்று பார்க்கிறோம். அப்ப சந்தோஷத்தோட பலன் இல்லை என்று சொன்னாலும் அந்த பலன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அந்த சந்தோஷத்துல நீங்க என்ன செய்யணும்? இந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதுலேருந்து ஏற்றுக்கொள்ள போறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனம். ஓ தாகமா இருக்கிறவங்களே போ. இது வாசிக்க முன்னாடி ஒருக்க அந்த 12வது வசனத்தை 12வது அதிகாரம் 3வது வசனம் நான் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். நம்ம ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து நம்ம தேவனுடைய அபிஷேகமாகிய வெள்ளத்தை நம்ம மொண்டு கொள்ள போறோம். மகிழ்ச்சியோட மொண்டு கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப salvation, the flood of salvation, தேவனுடைய நீரூற்று, ரட்சிப்பின் நீரூற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த நீரூற்று எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அல்லேலூயா. அதிலே போய் அபிஷேகத்தை நம்ம மொண்டு கொண்டா தாகம் தீருமா தீராதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி மொண்டு கொள்ள வேண்டும்? சந்தோஷத்தோட மொண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷம் இல்லாம நீங்க மொண்டு கொள்ளுகிறீங்கன்னா அந்த மொண்டு கொள்ளுது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷமாய் இனி ஜெபம் பண்ண போற நேரத்துல நீங்க அபிஷேகத்தை வாஞ்சிக்காவிட்டா வீட்டுக்கு போன சொல்லி நீங்க வாஞ்சி அப்படி நீங்க எடுத்தா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல ஆண்டோடைய தேவனுடைய ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய நீரூற்றை, ஜலத்தை நீங்கள் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க. ஏசாயா 55 1வது வசனத்தை வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தண்ணீர் அண்டையிலே ஓடி வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து அந்த ஆகாரத்தை வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீரூற்றிலிருந்து என்னெல்லாம் உண்டா இருக்கிறது? திராட்சை ரசம், பால், பணம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் கடைசியா திராட்சை ரசமும் பணமும் கடைசி தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பணம் வேண்டாம். அல்லேலூயா. பணம் என்ன செய்யணும்? உங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. பாஸ் எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லுங்க மாட்டேன், கரங்களை வைத்துங்க. அல்லேலூயா. அதை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தீர்மானிச்சிருந்தோம்ல நமக்கு அது பண்ணணும் அப்படின்னு. நம்ம என்ன செய்ய, எல்லா உலகத்துடைய காரியம், வீடு, சொத்து, சோத்தை எல்லாம் விட்டுட்டு அப்படியே என்ன செய்வோம்? தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்போம். அல்லேலூயா,
கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேட்டோம் இல்லையா? அதை பற்றி ஒன்று கொஞ்சமாக தியானித்தோம் இல்லையா? கொஞ்சமாக பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமும் தேவை இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டாகுமா? வாசிக்க, திராட்சை ரசமோ பால் உண்டாகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை ரசம் சொல்லும்போது இது நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல பழ வகைகள், நல்ல புஷ்டி உள்ள ஆகாரத்துக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பல்லவ ராஜ்யத்தை திராட்சை கொடிக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திராட்சை பழங்கள்னு சொன்னால் பல்லவத்துடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலும் தேனும் உரிய கானான் தேசம். பால் என்பது உலகத்துடைய காரியம். அல்லேலூயா. அப்போ உலகத்துடைய ஆசீர்வாதம், முன்னதுடைய ஆசீர்வாதம் பணம் இல்லாமல் கிடைக்குது. அல்லேலூயா. இதோடைக்கு வேற என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீ பணமும் இன்றி விலையும் இன்றி தேவனுடைய நீரூற்றண்டையில் வந்தா, அல்லேலூயா, ஓ தாகமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஓடோடி வந்தா நீங்க நல்ல நீரூற்றண்டையில் நீங்க பருகலாம். அல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:16. இயேசு அவளை நோக்கி, நீ போய் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிற இடத்தில் ஒரு கால தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல, கர்த்தர் எனக்கு முதலாவது தந்த அபிஷேகம் எனக்கு இப்போ இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை வைத்துங்க. முதல்ல கிடைச்ச ரட்சிப்பின் அபிஷேகம் ஒன்று இருக்கு பார்த்துங்க. அது இப்போ இருக்கு பாஸ்டர், எனக்கு அது என்னை விட்டு போகலை பாஸ்டர். பரிசுத்த ஆவி இருக்கு, அது வேற. இந்த ரட்சிப்பின் அபிஷேகம் எனக்கு இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை வைத்து. ஆமாம், கரங்களை உயர்த்தது உங்களை அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரட்சிப்பின் ஆமென் அபிஷேகம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குன்னு சொன்னா அதனுடைய அடையாளம் என்னது? நல்ல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது. அந்த உபதேசத்தை ஆண்டவர் நல்லா உங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களை பார்க்கும் பொழுது உங்களிடத்துல ரட்சிப்பு குறையலை, ரட்சிப்பின் அபிஷேகம் உங்கள்கிட்ட குறையலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன காரியம் உண்டா இருக்கும்? சரி, உங்களுக்கு மறுபடியும் நான் நினைப்பூட்டுகிறேன். உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அபிஷேகத்தை பெற முடியும். அல்லேலூயா. நான் நினைப்பூட்டிட்டு போகிறேன். நீங்கள் ஆமன் தேவன் தந்த முதலாவது அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறா இருந்தா உங்கள் சுற்றி இருக்கிற இடமும் நீங்கள் பெருமாற இடம் எல்லாம் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ஒழுங்கு இருக்கும். அல்லேலூயா. ஒரு அழகு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், சூழ்நிலை என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னா சூழ்நிலையை கொண்டு குப்பையில் கொண்டு போடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த சூழ்நிலையை ஜெயித்த ஆண்டவங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் ரட்சிப்பை உங்க காத்துக்கொள்ள முடியாதா? காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்துலேயும் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆமன் வேதவசனம் சொல்கிற மாதிரி ஆமன் வேதவசனம் கேள்வி இருக்குல்ல, நீங்கள் ஆதியில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மேன்மை எங்க அப்படின்னு கேட்குது வசனம். அல்லேலூயா. கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மொண்டு கொள்ள போகிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் அபிஷேகம் மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. இது நீ அடுத்த காலகட்டத்தில் இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்படும் போது எத்தனை நான் பாஸ்டர் இன்னைக்கு நேரம் கிடச்சுன்னா நான் இந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை வைத்துங்க. அல்லேலூயா. நான் உங்களை வருத்தப்பட விரும்பலை. நம்ம முன்னாடி இப்படி சொல்லியிருந்தோம், நான் அதோட விட்டுறேன். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடி முன்னாடி ஆதி காலத்தில் சொன்னது போல் நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க சொன்ன கர்த்தர் அந்த மகிமையை தர போகிறார். அல்லேலூயா. அதான் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவின்னு நான் சொல்லலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நான் சொல்லலை. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் மறுபடியும் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் இருந்தாலே பலன் உண்டாகும். அல்லேலூயா, ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. மறுபடியும் பரிசுத்த ஆவியை சுதந்தரிப்பது இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதோடைய ஆழத்துக்கு போகல. வாசிக்க வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அதோடைய 6வது வசனம். யோவான்ல பார்த்தோம், இதிலே தாகத்தை தீர்க்கிற அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இறுதி வரையிலும் நிறைந்திருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்துற 2வது அதிகாரம் 21வது அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவர்களுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலக்கரையும் கொடுக்கண்டா, நீங்க எதிர்பார்த்து போனாலே போதும். நீரூற்றண்டையிலே ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் எனக்கு கிடைச்சா போதும் என்று சொல்லுகிற இந்த ஆவல் உங்களுக்கு இருந்தா போதும், இனி ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. அதை இலவசமா நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இலவசமா கிடைச்சுன்னு சொல்லி விட்டுவிட்டது மாதிரி விட்டு விடாதீங்க. அதை வளர அதில் பெருக கிருபை பாராட்டுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா வாசிங்க, இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் அதிகமாய், அதாவது அவன் சொல்லப்பட்டது மாதிரி ரட்சிப்பின் நீரூற்றிலே நீங்கள் அவன் சந்தோஷமாய், அவன் ரட்சிப்பின் நீரூற்றிலே சந்தோஷமாய் அவன் தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்ற காரியம் உங்களிடத்தில் நிறைவேறிட்டுன்னு சொன்னா, நீங்கள் செய்ய போகிற காரியம் என்னன்னு தெரியுமா? அதே 12வது அதிகாரம், ஏசாயா 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நீங்கள் இனி சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை அதிகமாக தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. இனி இந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா, இந்த ஜீவ நீரூற்றிலிருந்து அவன் நீங்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள்னு சொன்னா, இனி வரும் காலத்தில் நீங்க சொல்வீங்க,